ஓகே. வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. காலை வணக்கம் தெரிஞ்சுக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. படத்தோட டைரக்டர், பாடலாசிரியர், ப்ரொடியூசர் எல்லாமே நான். ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப சிரமப்பட்டு இந்த தேட்டர் ரிலீஸுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக டீம் சப்போர்ட்டோட தான் போயிட்டுருக்கோம் எல்லாமே. இனி அடுத்து வர 15 பொறுத்து ரிலீஸ் படம். நீங்கள் என்னென்னு பார்த்துருங்க சொல்லலாம். யாரு சார்? ஜிடி ராமர் வந்து மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு படத்தில். ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் அரவிந்த் ராஜ். சாரி, அரவிந்த் ராஜ். இவர் தான் படத்துக்கு பெரிய பலமே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அரவிந்த் ராஜ். நான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். ஸ்ரீஜா சினிமாஸ் தயாரிச்சு டைரக்டர் எங்கள் அண்ணன் மாதிரி அவர். இந்த படத்தில் இந்த ஒரு மனுஷன் புஷ் பண்ணி இது வரைக்கும் கொண்டு வரலன்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோ எஃபர்ட் போட்டு இன்னைக்கு நாங்கள் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னேன், கடைசியாக சாதிச்சிட்டமாரா அப்படின்னு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே எல்லாரையும் இழுத்துட்டு வந்த ஒரு ஆள் இவர். ஸோ பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இங்க எல்லாரோட ட்ரீம்ஸும் இப்போ உங்க கையில இருக்கு. நீங்க தான் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். அண்ட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் சார் எழுதியிருக்காரு. சிங்கர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் டிவில இருந்து ஏர்வன் விக்டோரியா பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜேஷ் கிரி பிரசாத் பாடியிருக்காரு. பத்மலதா மேம் பாடியிருக்காங்க. சுர்முகி மேம் பாடியிருக்காங்க. ஸோ பாட்டெலாம் நீங்க கேட்டிருப்பீங்க, ரீ ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருக்கீங்க. உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். ஏன்னா சின்ன படம், நாங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன படம். உங்க எல்லாரோட சப்போர்ட் தான் எங்களோட அடுத்த ஸ்டெப். நாங்க போறதுக்கு நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அவங்க பேசுறோம் அப்புறமா. ನಮಸ್ತೆ ಎಲ್ಲರಿಗೂ. ನಾನು ಶಿಲ್ಪಶ್ರೀ இந்த ஒரு சினிமாದಲ್ಲಿ சாங்கಲ್ಲಿ ஆக்ட் பண்ணியிருக்கேன். சார் சஞ்சீவ் சார் சான்ஸ் கொடுத்திருக்காரு. சர்வனந்த் சார் எனக்கு காண்டாக்ட் பண்ணி இப்படி இருக்கு சொல்லி கூப்பிட்டாரு. ஆக்சுவலி தமிழ் தப்பாக பேசுறது மன்னிச்சிருங்க, எனக்கு அவ்வளோ தமிழ் வராது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இது எனது தமிழ் மூவி. சான்ஸ் கொடுத்த சருக்கும் சர்வனனுக்கும் சஞ்சீவ் சருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, பாருங்க. இன்னும் முன்னாடி நல்ல சான்ஸ் கிடைத்தா இன்னும் நல்லா நானும் ஆக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்படுத்த செந்தில் ராஜன் அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் மியூசிக் அரவிந்த் ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. பத்திரிகையாளர்கள் நீங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றி படமாக அமைகிறதுக்கு உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ரொம்ப நன்றி. கதாநாயகன் அவர் வரலைங்க. சோசியல் மீடியால கொஞ்சம் பாப்புலரான ஆள். அவர் வந்தா சின்ன படம் நீங்க சொல்றீங்க. ஆமாம் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். கண்டிப்பாக இல்லை, அதான் உங்களை ஷூட்டு பிஸி கூப்பிட்டோம். பெரிய படம் கம்மியாக ஷூட் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க. இல்லை அதான் எல்லாரும் ஷூட்டு போயிட்டுனால நமக்கு டைம் கம்மியாக இருக்கு. போட்டு படம் ரிலீஸ், அதனால இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணல. எனக்கு இங்கே தான் உங்க மட்டும் பண்ணலான் இருக்கேன். சரி, ஓகே. ராமர் ஹீரோன்னு ஆல்ரெடி கமிட் பண்ணீங்களா இல்ல வேற யாரும் கிடைக்கிறது ராமர்? இல்ல, நாங்க இது ராமரை ஃபோக்கஸ் போய் தான் பண்ணணும். இல்லை எல்லாரும் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க. இங்கே சென்னை வர முடியல, அவருக்கு ஒரு இஷ்யூ, உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ. அதனால தான் அது வாங்கினா இது இலவசம். ஆமாங்க சார். அது வாங்கினா இவங்க வந்திருக்காங்க, இன்னும் 2 பேர் காணுமே. அவங்க அதான் சார் எல்லாம் ஷூட்டிங் பிஸி தான் சார். ஆமாங்க சார், எல்லாம் ஷூட்டிங் பிஸியாக இருக்காங்க. எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாமே சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. நாங்கள் பிஸியாக இருக்கோம்னு கேட்கும் போது அந்த வார்த்தைக்கு சந்தோஷமா இருக்கு. ஆமா, எல்லாம் பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது படம் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார் இந்த படம் சப்ஜெக்ட் வந்து பாக்கியராஜ் படம் சப்ஜெக்ட் மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்க சார். அதுக்கப்புறம் வந்து தனுஷ் படம் பண்ண மாதிரி இருக்கு. ஏன் அந்த கருவில் எடுத்து வந்தீங்களா? ஏன்னா 3 ஹீரோ, ஒரு ஹீரோயின், 3 பேரும் அந்த சேர்த்து லவ் பண்ணுவாங்க. இது நிறைய கதைகள் வந்திருக்கு. ஆமாங்க சார். இல்ல அந்த மாதிரில நான் திங்க் பண்ணும்போது ஒரு ஆர்டர் ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சு. அப்படியே பிளான் எழுதிட்டேன். எந்த படத்தையும் இல்ல அந்த மாதிரி நீங்க கேட்கற மாதிரி இல்ல, எந்த மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ல நான் பண்ணல. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு ஆர்டர் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு சத்தம் இல்லாம ரத்தம் இல்லாம ஒரு மர்டர் பண்றா. அது ஆக்சுவலா ஸ்கிரீன்ல பாக்குறவங்க எல்லாத்தையும் ஆடியன்ஸ் தெரியும் இந்த கொலையை பத்தி. ஆனா அதுக்குள்ள கேரக்டர் யாருமே தெரியாது, மையா சத்தம்ன்ற விஷயம் தெரியாது. அதான் இது பெருசா சொன்னேன். இப்ப சிட்டில வந்து டோட்டலாவே வந்து போதை பழக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிராமத்துல அது மட்டும் இருக்கு கூட. இல்ல கண்டிப்பா அப்படியே இருக்கு, எல்லாமே வந்துருக்காங்க.
முக்கால்வாசி நம்மளை விட அதிகமாக அவங்க எல்லாம் போதையில் அடிக்ட் ஆயிட்டாங்க எல்லாமே. நீங்க உங்க லைஃப்ல நண்பர்கள் அவங்கள்ட்ட இருந்து எடுத்த கதையா? இல்ல பார்த்துட்டு இருந்த கதை தான் எல்லாமே. ஸ்டாப்லேயும் ஒன்று பண்ணிட்டு இருந்ததை பற்றி ஒரு ஸ்டாப்லேயும் பண்ணோம். அதை பிக்சர் ஃப்ரேமா டெவலப் பண்ணி பார்ப்போம். ஷூட்டிங் ஸ்பாட்ல ராம ரொம்ப ரெக்லா பண்ண மாதிரி ஒரு நியூஸ் இல்ல அது எல்லாமே என்னன்னா நீங்க ஷார்ட்ஸ் எடுக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் வேற ஏதாவது பண்றாரா, நீங்க சத்தம் போட்ட மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இல்ல அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்தாப்பா ராமரபஸ், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்தாப்பா. அந்த மாதிரி இஷ்யூல எதுவும் இல்லை. நாங்க படம் பார்த்துட்டோம். ஓகேங்க சார். கிளைமாக்ஸ் அவ்வளவு அழுத்தமா இருக்குது. ஓகேங்க சார். இந்த ஓப்பனிங் சீன்ல இருந்து இன்ட்ரோல் வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா கொண்டு போயிருக்கீங்க. ஆமாங்க சார். இன்னும் கொஞ்சம் கிரிப்பா பண்ணிருக்கலாம். அதாங்க சார் கொஞ்சம் இதை பண்றோம். கிளைமாக்ஸ் அவ்வளோ அதாவது இதெல்லாம் பண்ணாதான் இந்த கிளைமாக்ஸ் ஆமாங்க சார் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிரமாதம். அதான் சார் ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி ஒரு ஸ்லோ போயிட்டு அப்புறம் வெயிட்டா காமிக்கலாம் அப்படின்ட்டு ஜாலியா டிராவல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோரி டிராவல் பண்ணிடலாம், லாஸ்டா விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம். உங்க ஸ்டோரிக்குள்ளேயே போவேன்னா ஒரு காமெடியா போயிடுவோம், டிராவல் போயிடுவோம், அழகா போயிடுவோம். அப்புறமேட்டு லாஸ்டா ஒரு ஸ்டோரி போய்க்கலாம்னு பிளான் பண்ணுவோம். ரிப்போர்ட்ல நான் கேட்ட கேள்விதான், நீங்க சின்ன படம் பண்ணிருக்கீங்க, பெரிய படத்துக்கு ஒரு ராமர் போயிடுறாங்க, பெரிய படத்துல ப்ரொமோஷன் மீன் வந்து யாரும் கூப்பிட்டாலும் போயிடுறாங்க. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ பிரீமியர் ஷோலாம் அவங்க போறாங்க, படத்துக்குலாம் போறாங்க. உங்களுக்கு படத்தோட பெரிய படம் அவருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, அது கூட ஒரு கேர் பண்ணாம உங்களுக்கு வருது இல்ல? அவருக்கு கொஞ்சம் சுகர் பேசனால கொஞ்சம் காலில் அடி. முதல்ல என்ன சொன்னீங்க, அவர் வேலை இருக்குன்னீங்க. இல்ல அவர் இன்னைக்கு கால் பண்ணி பேசணும், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி போயிடும், டைம் வர கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க வயசு கூட போட்டுருக்காரு. அதான் சார் என்ன ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்லாம் ரிலீஸ் பண்றாருன்னா ஓகே நான் கூட என்னடா இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு ஓப்பனிங்ல கொஞ்சம் யோசிச்சேன். சரி ஓகே ஓகே சார். கிளைமாக்ஸ் வந்து உருவ வச்சிருச்சு சுப்பிரமணியபுரம் அந்த சசிகுமார் படங்கள். ஓகே 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 அந்த ஸ்டைல்ல வந்து முடியறப்போ சூப்பர் சார். நண்பனை கொள்றதுக்கு கரெக்டா ரீசன் சொன்னீங்க. ஆமா எல்லாமே நல்லா இருந்தது. இந்த வாயில இருந்து ஒழுகுறதுலாம் அடுத்த படத்துல கொஞ்சம் ஓகே ஓகே. நீங்க என்ன நெகட்டிவ் சொல்றீங்களோ அதை மாத்தி காட்டிட்டு போனாலே போதும். ஏன்னா நல்லா இருக்குது படம். ஓகே ஓகே கொஞ்சம் நல்லது பண்ணலாம். பண்ணிடலாம் சார். உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் சார் அடுத்த படம் யூஸ் இந்த வாரம் 10 படம் ரிலீஸ் ஆகுது சார். ஓகே ஓகே. நாங்க ஃபீட்பேக் நல்லா தான் கொடுப்போம். இந்த படமா இருந்தாலும் ஃபீட்பேக் நல்லா தான் கொடுப்போம். சரிங்களா? ஓரளவு தேவைப்பட்டா குறிப்பாட்டு சொல்லுவோம். ஆனா வந்து அந்த படத்தை எதுவுமே நாசம் பண்ண மாட்டோம். ஒண்ணு இருக்கு. இந்த வாரம் 10 படம் இருக்கு. சரிங்களா? பெரிய பெரிய படங்களும் இருக்கு, சின்ன படமும் ஒரு 7 படம் இருக்கு. உங்களுக்கு எப்படி தியேட்டர் கிடைச்சிருக்கு, எப்படி நீங்க சர்வே பண்ண போறீங்க? இல்ல ஆக்சுவலா அது ஃபுல்லா ஒரு ஆக்சுவலா தினேஷ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கேள்வி கேட்கும்போது இங்க வந்து கேளு, அவங்களுக்கு கேட்கலையா? யாரு கேட்கணும்? இல்ல அவர் அங்கேயே பார்த்து பேசுறாங்க. கேமரா பார்த்து பேசுங்க சார். இடம் இல்லையா? அது ஃபுல்லா ஆக்ஷன் ரியாக்ஷன் தினேஷ் சார் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 50 தேட்டர் பிளான் பண்ணிருக்கோம். அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேட்ட தேட்டர்லாம் ஓரளவுக்கு வாங்கி கொடுத்தாப்புல, மதுரை கரூர்லாம் கேட்டு வாங்கி கொடுத்தாப்புல, மற்ற தேட்டர்லாம் ஆர்டர் சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்புல. நல்லா தான் போயிட்டு இருக்கு சார். பிரச்சனை படம் களம் வந்து கரூரா? சூப்பரா கரூர் தான் எடுத்தார் சார். பெருசா ப்ரொடக்ஷன்ல களமா இருந்தது. ஆமா சார், பெருசா ப்ரொடக்ஷன் கம்பெனி யாரும் கிடையாது. ஆமா ஆமா சார் கரூர் புது லொக்கேஷன் நம்ம லோக்கல்ல எடுத்துடலாம். பசங்க நடிச்ச பசங்க எல்லாமே நியூ ஃபேஸ் தான், எல்லாமே ராமரத்தோர் எல்லாமே நியூ. ஆமா எல்லாம் நியூ ஃபேஸ் தான், சினிமா ஐடியா இல்லாத பசங்க தான் எல்லாம் சேர்த்து பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா ஸ்டார்ட் பண்ணி பண்ண படம் தான். டெலிவிஷன்ல பாப்புலரான வச்சிருக்கீங்க, கதாநாயகனா வச்சிருக்கீங்க. ஓகே இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா அந்த டெலிவிஷன் முக்கியமான ஒரு டெலிவிஷன்ல வந்து படங்கள் பண்ணாங்க, அவங்க படத்தை வந்து ப்ரொமோஷனுக்கு டெலிவிஷன் சப்போர்ட் பண்றாங்க. ஓகே நீங்க ஏதாவது ப்ரொமோஷனுக்காக போயிருந்தோம் கூப்பிட்டுருந்தாரு. இப்போ கலக்கு போவார் சாம்பியன் 10ல வந்து நாங்க போய் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணோம். நம்ம தான் பண்ணி கொடுத்தாங்க, விஜய் டிவில தான் பண்ணி கொடுத்தாங்க. சரவணன் டான்ஸ் அது இலவசம்ன்றது ஒண்ணு இருக்கு. ஆமாங்க ஜிபே கூட அதுதான். ஆமா நம்ம ஜிபே காசு அனுப்பிச்சா ஒரு 2 ரூபாய் போடுறாங்க, கிஃப்ட் வவுச்சர் கொடுக்குறாங்க. ஆனா இலவசம்ன்றது உண்மையா? இலவசம் வந்து ஃபுல்லா மக்களை ஏமாத்துறது தான். என்ன இலவசம்? இல்ல கடினமா உழைச்சா வெற்றி இலவசம், அதே மாதிரி தப்பு பண்ண தண்டனை இலவசம். நம்ம யாரை ஏமாத்த முடியாது பிரபஞ்சத்துல, நம்ம யாரை ஏமாத்த முடியாது பிரபஞ்சத்துல. நம்ம பண்ற விலைக்கு கண்டிப்பா நல்லது பண்ணா பலன் கிடைக்கும், கெட்ட பண்ண தண்டனை கிடைக்கும். அதான் ஃபேக்ட். அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணன். இந்த படத்துல ஒரே ஒரு சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். நல்லபடியாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட கோவிட் முடிஞ்ச டைமில் அந்த சாங் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஜஸ்ட் 1 டே தான், ஒரே ஒரு நாளில் ஷூட் பண்ணி முடித்தோம் அந்த சாங்கு. வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். அதான் இந்த படத்தோட எடிட்டர் நாகராஜ். அரவிந்த் ராஜ் சார் நம்ம மியூசிக் நல்லா பண்ணிடுறாங்க, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணிடுறாங்க, சாங்ஸ் நல்லா வந்திருக்கு.
பத்திரிகையாளரான நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும், மக்களும் அனைவரும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். படம் வெற்றிக்கிற வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எங்களோட முதல் படம். நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்கோம். உங்களோட மீடியா சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அனைத்து நண்பர்களும் இந்த படத்தை கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்களோட முதல் படம். நாங்கள் எல்லாம் டீம் ஒர்க்காக பண்ணோம், நண்பர்களாக சேர்ந்து பண்ணியிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நான் மாரிஸ் ராஜா. இந்த படத்தில் ஒரு சாங்கில் டான்ஸ் பண்ணியிருக்கோம் ராமர் சார் கூட. அதுக்கு முன்னாடி ஒரு சீன் பண்ணியிருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. டைரக்டர் செந்தில்ராஜ் சார் வந்து அது ஒரு கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ பேர் ஆர்டிஸ்ட் பார்த்துட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்கு, நல்லா டான்ஸ் பண்ணியிருக்கோம் அவர் கூட. அந்த படத்தில் வாய்ப்பளித்த செந்தில்ராஜன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இசை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அரவிந்த்ராஜ் சார். ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு எல்லா சாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் பிஜிஎம் எனக்கு ஒரு ரிங்டோனாக கேட்டிருக்கேன், கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நான் அது வாங்கி எல்லாத்துக்கும் அதை சென்ட் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. படத்தை வெற்றி பெற செய்யுங்க. சரி சார். சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆக்ஷன் ரியாக்ஷன் அடுத்த படமாக இந்த வருஷத்தில் 2025 வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக அது வாங்கின இது இலவசம் வருது. ஒரு தொலைக்காட்சி பிரபலம் திரு ராமர் அவரை ஹைலைட் பண்ணி தான் டைரக்டர் வந்து தன்னுடைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. சூழ்நிலை காரணமாக வர முடியல. இருந்தாலும் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன பார்ட் இருந்தாலும் சரி, அவங்க பெருசாக படத்தில் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே கூட தோல் கொடுத்து நின்றுருக்காங்க. பொதுவாக சினிமா பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் இல்லை, கம்யூனிட்டி இல்லை, எதுவுமே எல்லாம் ஒரே கம்யூனிட்டி. சினிமான்றது ஒரே லாங்குவேஜ், ஒரே கம்யூனிட்டி தான். ஸோ இதில் வந்து கரூர் அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்து நண்பர்கள் இணைஞ்சு ஒரு ப்ராஜெக்ட் உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அமைச்சூரான ஒரு ஃபில்ம் மேக்கிங்கில் தான் அவங்க தங்களை போர்ட்ரே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள் வந்து புது முயற்சி, புது டீம் அப்படின்றத காட்டுறாங்க. தன்னடக்கத்தோடவே இருக்காங்க. குறைகள் இருக்குது, இருந்தாலும் கரூர் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்லுவோம், தொழில் ரீதியாக அது வந்து ஒரு பெரிய ஒரு களம். அந்த இடத்துல வந்து சினிமாவுக்கு அப்படின்றது வரவங்க ரொம்ப கம்மி. இப்போ ரீசெண்டாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இது மூலமாக நிறைய பேர் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தொழில் நிறைய செழிப்பாக இருக்குது. சினிமாவுக்கு தேவை நல்ல இன்வெஸ்டர்ஸ், ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூவான ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வரதுக்கு நல்ல இன்வெஸ்டர்ஸ். இது கார்பரேட்ஸ் அவங்க ஸ்டைலில் பண்ணிட்டு இருந்தால் கூட இண்டிபெண்டன்ட் பீப்புள் வரணும், நிறைய புது கண்டென்ட்ஸ் உருவாகணும். அதுக்கு இவங்க ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. இன்னும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்தால் கூட இவங்க வர்றது இவங்க பரப்பில் இன்னும் ஒரு பெரிய கேங்கை உள்ள வர வைக்கும். அது மூலமாக நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும், நல்ல படைப்புகள் உருவாகும். மிஸ்டர் செந்தில் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ரீசெண்ட் டைமில் நண்பர்கள் மூலமாக அறிமுகமாகி அவங்க எங்கள் கூட பழகினதுலேருந்து இது உங்கள் நிறுவனம் மூலமாக அந்த படம் வரணும் அப்படின்றத முழுமையாக நம்பி, அந்த சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றத ஒத்துக்கிட்டு முழுமையாக நம்மகிட்ட நம்பி ஒப்படைச்சு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு கைட் பண்ணுறதுன்றது சிரமங்களை தாண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுக்கு கைட் பண்ணுறது நல்ல டீம், நல்ல ஹியூமன் பீயிங். கண்டிப்பாக ஜெய்க்கு ஒரு 20 வருஷம் கிட்டத்தட்ட ட்ராவலில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து தன்னோட தொழிலையும் மேனேஜ் பண்ணிட்டு, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நம்ம சினிமாக்குள்ளே பொதுவாக நாங்கள் சொல்கிறது சினிமாக்குள்ளே முழுமையாக இருக்கணும், நம்ம இந்த கலைத்துறையில் முழுமையாக இருக்கணும்னு சொல்லுவோம். இவங்க அதையும் பேலன்ஸ் பண்ணி இதுக்கான டைமை டெடிகேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் அருண், அப்புறம் இந்த டீம்ஸ், மியூசிக் டைரக்டர்லேருந்து டெக்னீஷியன், எடிட்டர்லேருந்து எல்லாருமே சப்போர்ட்டிங் ரோல் பண்ணவங்க வரைக்கும் கூட வந்திருக்காங்க. ஹாப்பி. இந்த படம் தேட்டரில் ஒரு காம்பேக்டான ஒரு ரிலீஸை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம். இந்த வேலண்டைன்ஸ் டே ஒரு பெரிய ரிலீசஸ் இருக்கிற வீக்கெண்ட் இருந்தாலும் நாங்கள் நம்பி வரோம். ராமர் அவர் ஒரு போஸ்ட் வேலையில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் மேலே இறையர்களோட இந்த படம் நல்லபடியாக வெளியே வரும்னு நம்புறேன். ஒரு நமக்கு எனக்கு இந்த படம் ரிலீஸுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணுங்க அருண் அவர். நான் சொல்ல மறந்துட்டேன், பார்த்த பர்சனில் சொல்ல மறந்துட்டேன். அருண் தான் பயங்கர சப்போர்ட் எனக்கு ரிலீஸுக்கு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் தான் பயங்கர மிகப்பெரிய சப்போர்ட்டு. அப்புறம் ஜெனிஸ் எல்லாருமே சப்போர்ட்டு. ப்ளஸ் அழுத்து சொல்றது வரமாட்டேங்குது. சார் சொல்லணும், செல்வராஜ் சார் எனக்கு இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது சார் தான். எனக்கு நல்ல ஒரு பேரும் இந்த படத்துக்கு என்ன எனக்கு சீரியஸா நான் இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்ஸ் ப்ரோ. சார் ஜெனிஸ் சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எவ்வளவோ படம் பண்ணிருக்கீங்க, சின்ன படங்களே பெரிய லெவலில் ஓட வச்சிருக்கீங்க. இந்த படத்துல எதை பார்த்து, அதாவது ராமர் இருக்காருங்கிறத பார்த்தா, இல்லை பிரமாதமான ஒரு கிளைமாக்ஸ் இருக்குங்கிறத பார்த்தா, எதை பார்த்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண கிளம்புறாங்க? நாங்கள் எல்லா நிறைய நான் சொன்னால ஏற்கனவே ஹீரோயின்ஸ் இருக்காங்க, கூட கொலை பண்ற பொண்ணு வரைக்கும் இருக்கும். அதை பார்த்தா, எதை பார்த்து, மியூசிக்கை பார்த்தா? இல்லையா, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கண்டிப்பாக அதை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதை தாண்டி எனக்கு வந்து சில படங்கள் வந்து நாங்கள் கண்டென்ட்டை பார்க்காமலே கமிட் பண்ணுவோம். அது வந்து அந்த ஹியூமன் பீயிங்காக எனக்கு இதில் ரெஃபர் பண்ணி மூலமாக 2-3 நம்பர்கள், சுரேஷ்னு ஒருத்தர், ஜெய் டிஓபி, அவர் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணி இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க எல்லாமே இந்த படம் ஜெனிஷ் கிட்ட வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அன்புக்காக இது கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுக்குற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இந்த படத்தை கொண்டு போகிறது. இதோட குறை நிறைகள் எல்லாமே எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். தாண்டி அவர் நம்பிக்கையோடு இருக்கார்.
நான் சரி பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இதை கரெக்டாக கொண்டு போயிட்டேன்னா என்னோட டிராவல் திரும்ப நான் சினிமாக்குள்ள டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு இருக்காரு. அதுக்காக தான் அந்த ப்ராஜெக்ட். லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படம் ரிலீஸ். அப்ப எந்த படம் சின்ன படம் ரிலீஸ் பண்ணல. ஆனா இந்த வீக் வந்து 10 படம் மேல ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? இதுல வந்து நீங்க ராமர் படமும் உள்ள எடுத்துன்னு வரீங்க. இப்ப வந்து ஏன் அந்த கேப் கொடுக்குறீங்க? ஏன் இவ்வளவு டைட்டான விஷயத்துல வரீங்க? சூழ்நிலை தான் காரணம். ஏன்னா அந்த படத்துக்கு சென்சார் விஷயங்கள்ல சில கரெக்ஷன்ஸ் விஷயங்கள்லாம் இருந்தது. டெக்னிக்கலா நான் என்ன கேக்குறேன்னா, சென்சார் எல்லாம் ஓகே, டேட் எல்லாம் ஓகே. ஆனா வந்து இப்ப இந்த வீக் 10 படம் ரிலீஸ் ஆகுது. சோ இது என்ன, நம்மளே நிறைய படம் பார்த்துனே இருக்கும், எல்லா படமும் பாக்குறோம். ஒரு படம் ஒண்ணுமே இல்லாம ஒண்ணுமே நல்ல படம் கூட கண்ணுக்கு தெரியாம போயிடுது. சோ இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேனேஜ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரமங்கள் இருக்கு. பட் இதுல யூனிக்னஸ் என்னன்னா, அந்த படத்தை திரும்பி பாக்குறோம். இது வரைக்கும் நம்ம இண்டஸ்ட்ரியில நம்ம மீடியா பீப்புளா இருக்கட்டும், பட்ஜெட் ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் தாண்டி அந்த ராமர் படம் அப்படின்றது வந்து சிலருக்கு மாற்றுக்கருத்துக்கு நிறைய இருந்தா கூட ஒரு நோன் ஃபேஸ் மாதிரி இருக்காங்கன்றனால இந்த படத்து மேல ஒரு அட்டென்ஷன் இருக்கு. இவங்களும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவுட்டோர் ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்க ஊர்லயும் சரி, சென்னையிலையும் சரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வேல்யூல பார்க்கும்போது தேட்டருக்கு ஒரு மினிமம் நாங்கள் டார்கெட் பண்றது பிசி சென்டர்ஸ் தான். ஸோ மல்டிபிளெக்ஸ்ல எந்த அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல. பிசி சென்டர்ஸ்ல இந்த படத்துக்கான ஒரு பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு நாங்கள் நம்புறோம். அதனால தான் தைரியமா இந்த டேட்ல வந்திருக்கோம். ஓகே, தேங்க்யூ. வந்து நம்மளோட மீடியா நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அதாவது கரூர் மண்ணில் எல்லாமே புதுமுகங்களாக இருந்து விஜய் டிவி ராமராணா மட்டும் வச்சு ஒரு விதை போட்டிருக்கோம். அது வந்து இன்னைக்கு சென்னையில் உங்கள் முன்னாடி துளிர் விட ஆரம்பிச்சிருக்குது. உங்களோட எல்லாத்தோட சப்போர்ட்டும் இருந்து நாங்கள் மென்மேலும் வளர உங்களோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக தேவை. கரூர்ல இருந்து இங்க வந்து நிறைய பேர் பெரிய ஆளா இருக்காங்க. சரிங்களா? சூப்பர் சூப்பர். என்ன ஃபேக்டர் பண்ணி கொடுங்க எனக்கு. குறுக்கில் வராதுங்க, நடுவில் லான்ச் பண்ணும்போது வராது. படம் தெரியுதாங்க. கீழே இருக்கு ரொம்ப நேரத்துக்கு. ஆனா நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம். நல்லா வீடியோ போய் தொடங்க அப்படின்னு ஏன்னா பேஸ் மறையுது. அப்படி நல்லா கையெழுத்து அப்படியே ஓகே.